கர்த்தருடைய பிள்ளைகளே, மணவாட்டி என்றவர்கள் நிச்சயமாக புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்களும் அவர்கள் உன் காலம் ரட்சிப்பின் பூர்ணமடைந்த காலம், ரட்சிப்பின் முழுமை அடைந்த காலம். அந்த பூர்ண ரட்சிப்பு அடைந்தவர்கள் அவரை பற்றி தன் மணவாளனை குறித்த அறிவை நிறைவாக அறிந்தவர்கள். இயேசு என்றால் யார்? அவருடைய பலியின் நோக்கம் என்ன? அவர் ரட்சிப்பின் நிலை என்ன? அவர் அருளப்பட்ட வாக்கு தத்துவங்களின் நிலை என்ன? அவர் எப்படி வருவார்? இவளுக்கு நிச்சயமாக நேசர் தம்முடைய வருகை குறித்து அறிவிப்பார். எனக்கு ஆவிக்குரிய சொல்லுது, ஏசப்பா வரும்போது ஒரு பாஸ்டர் அடியானோடு கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி இயேசுடைய வருகை ரகசிய வருகைன்னு சொல்றீங்களே, அவர் நிச்சயமா ரகசிய வருகையாத்தான் வருவாரு. உங்களை எப்படி ஆயத்தமாக முடியும்? எப்படி உங்களை எக்காலம் கேட்கும்னு சொல்றீங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணாரு. நான் சொன்னேன், உங்களை நீ கல்யாணம் ஆயிடுச்சுல கேட்டேன். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சோ மனைவிக்கு, மனைவி நீயும் ஒரே சரீரம் தானே. அப்போ உன்னை குறித்த சகலமும் உன் மனைவிக்கு சொல்லி கொடுப்பியா? சொல்ல மாட்டியா? நீ ஊருக்கு போற, ஃபாரினுக்கு போற, போயிட்டு நான் எத்தனாம் தேதி இந்த நிமிஷம் இந்த ஃப்ளைட்டில் நான் இந்த ஏர்போர்ட்டில் நான் லேண்ட் ஆகுவேன்னு சொல்லிட்டு உன் மனைவிக்கு அறிவிக்க மாட்டியா? அதையே மனைவிக்கு அறிவிச்சிருவேன். ஐயோ அதேதாயா, இந்த ரகசியம் பெரியது. இது சபைக்கும் கிறிஸ்துக்கும் உரியது, புருஷனுக்கு மனைவிக்குரியது. எடுத்து வாசியம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 6:15 வாசியம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரை நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பிரசன்னமாகுதலை என்றால் இரண்டாம் விசை பாவமில்லாமல் தரிசனமாக யாருக்கு? தமக்காக காத்து கொண்டிருக்கிற மணவாட்டிக்கு. 15 வெள்ளி காசினால் 1.5 காலம் மாறுக்கோதுமையாலும் கிரயத்திற்கு வாங்கப்பட்ட மணவாட்டி சபை இருக்கே, ஒரு ஸ்திரீ. அப்ப மற்ற சபையில பரிசுத்தவான்கள் இல்லையா? இருக்கிறாங்க. அவர் எல்லாரையும் தேவன் கூட்டி சேர்ப்பார். நான் கடந்த புதன்கிழமைங்க ஊழியர் கூட்டம் முடிஞ்சது. அந்த கூட்டத்தில் நான் ரொம்ப ரொம்ப துக்கப்பட்டேங்க. காரணம், ஊழியர்கள் சிலர் பண்டாம இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுங்க, ஆனால் சொல்ல வேண்டிய நிலை. ஜெபிக்க சொன்னா ஜெபிக்கல, ஒரு சிலர் தான் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. நான் சொன்னேன், நீ சொல்லுங்க பிரதர், ஐயா எங்களால் பண்டாமணி ஜபம்லாம் விழித்து ஜெபிக்க முடியாதையா, நாங்கள் தூங்குறதுக்குன்னு பறந்துருக்க விழித்து வந்திருக்கிறோன்னு சொல்லலாம். சொல்லுங்க, இப்பவே இந்த நாளோடு நான் இந்த ஊழியர் கூடுகைய பண்டாமணி ஜபத்தை ஸ்டாப் பண்ணிடுறேன் என்று சொல்லி நான் ரொம்ப நேரம் கொஞ்சம் ரொம்ப மனசளி உள்ளவனாய் நான் ஆண்டோட்ட 1:30 மணி முடிஞ்சதுங்க. கொஞ்சம் முன்னாடி முடிச்சுட்டான், வருத்தத்தில் தான். இந்த ஊழியர் என்ன செய்யறது? இந்த உட்காந்துருக்காங்க பாருங்க, இந்த ஊழியெல்லாம் இவங்களை எல்லாரும் வரல, ஒரு சில வந்துருந்தாங்க. அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, ரொம்ப மனசு துக்கப்பட்டு இந்த ஊழியர்களை வச்சு, ஐயா உங்களை வச்சு ஆவியான எப்படியா ஆறாம் நடத்துறாரு? யாருக்கு ஐயா ஆறாம் நடத்துறீங்க? ரொம்ப மனசளிப்பட்டுங்க. முடிஞ்சாச்சு, எல்லாம் போயிட்டாங்க. அடியான் காத்துறேன், கண்ணீர் விட்டேன் காதுறனே. அப்போங்க சிரிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு மணவாட்டி, ஒரு கடற்கரை, கடல் தண்ணீர் அடியான் பாதத்தில் வந்து மோதி மோதி கொண்டிருக்கு. ஒரு ஸ்திரீ மிகவும் அழகு வாய்ந்த சபையில் ஒரு சகோதரி தான். அவங்க யாரெல்லாம் சொல்ல மாட்டேன், காரணம் ஒரு 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 ரிசம்பிளாக தான், ஒரு எக்ஸாம்பிளாக தான் காண்பித்தார். அதை அதுக்காக அது சபை குறித்த தேவன் எதிர்பார்க்குது. ஒரு அழகான ஒரு ஸ்திரீ
கைகளை கூப்பியுமே கர்த்தர் மனவன் நோக்கி காத்திருக்கிறாங்க. அவன் முகம் பார்த்தீங்கன்னா அவன் முகத்திலிருந்து வெளிப்படுகிற பிரகாசம் ஒரு கோடி சூரியன். நம்ப மாட்டீங்க, ஆனா உண்மை அதுங்க. 1 கோடி சூரியன் ஒரே சூரியனாக சேர்ந்து அந்த மணவாட்டி முகத்திலிருந்து வீசினா எவ்வளவு வெளிச்சம் வருமோ அது போலங்க. சரீரம் முழுவதும் அடியான்னு பார்க்க முடியலங்க, அவ்வளவு பிரகாசமா சௌகரி இருக்கிறாங்க. சியோன் சத்தம் உண்டாது, இதோ என் மணவாட்டி அடியான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கையை உயர்த்தி வலது கரத்தை தூக்கி, மணவாளியே மணவாட்டியே இபாக்கியவதி இபாக்கியவதி என்று வாழ்த்துகிறேன். அந்த மணவாட்டிக்குரியவங்க அந்த மணவாட்டியோட அங்கங்கள், சோ பிலிவர்ஸ் கான்கிரிகேஷன்ஸ், அவங்க பார்த்து அந்த வேளையிலங்க அந்த கடல்ல இருந்து பெரிய பெரிய மீனுங்க. அந்த மீனை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளவு பெரிய மீன் வந்து பெரிய ரொம்ப நீளமான பயங்கர பிரகாசமா இருக்கு. அந்த மீன்கள் வந்து அடியாவுடைய காலை சுத்தி சுத்தி வந்து அது வந்து நீங்க தண்ணியில் நின்னீங்கன்னா மீன் வந்து கடிக்குங்க, காலை கடிச்சா வலிக்கும். ஆனா மீன் வந்துங்க காலை வந்து அப்படியே கடிக்க மாதிரி வருது, ஆனா எனக்கு ஒரு வழியும் தெரியல. ஆவியன் சொன்னாரு, இந்த மீன்கள்லாம் வந்து உடைய முத்தம் இடுது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் பார்க்க அந்த மீன்களை ஒன்று எடுத்துங்க, அப்படியே தடவி கொடுக்குறேங்க. இப்படி ஏகப்பட்ட இதே வேலை அங்கே தூரத்தை பார்க்குறேன். ஒருத்தர் ஒரு தூண்டில் இந்த கொக்கி இருப்பார், மீன் பிடிக்கிற முள்ளு அதை போடுறாரு கடல்ல. ஒரு மீன் தான் அந்த முள்ளில் மாட்டுது. அந்த மீன் எலும்பு மாதிரி நோஞ்சானா இருக்குங்க. நான் அந்த மீனை பார்க்கிறேன், இந்த மீன்களையும் பார்க்கிறேன். ஆவியில் சொன்னாரு, நீ மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்களேன். மத்தேயு 17:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆண்டவர் சொன்னாருங்க. அது இருக்கலாம் தானேப்பா, ஆக என்னை சிக்கலை மாற்றி விடாதீங்க, சொல்ற வசனத்தை அப்படி பிடிச்சிட்டு வாசிங்க. அப்போ ஆவியன் சொல்றாரு, அந்த மீனை ஆண்டு சொன்னபடி பழைய அந்த முள்ளெல்லாம் மாட்டுச்சு. ஆனா அந்த மீன் எதுக்காக அவனுக்கு கிடைக்க பெற செய்தா? அது வாயில் என்ன இருக்கு? காசு இருக்கு. அப்போ வாயில காசு உடைய அந்த மீன் அகப்பட்டது. வாயில் பலன்னா காசு எடுத்தான், போய் வரி கட்டினான், அப்புறம் மீன் சேர்த்துட்டானா தூக்கி எறிஞ்சான் கடல்ல. காரணம் என்னன்னு தெரியுமா? அது பிரகாசமா இல்லை, பளபளன்னு இல்லை. அது மனவளன் மாத்த நோக்கி பார்த்து காத்திருக்கல, அதுக்குள்ள இருக்கிறது பைசா, காசு. அப்போ பணாசி பிடிச்ச பணவெறி பிடிச்ச அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. உலகம்தான் நம் மனவாட்டி சபையில, ஆவிக்குரிய மண்டலத்திற்கு சபைகள்ல அந்த மீன் வாய்க்குள்ள பார்த்தா காசுதான், பணம் தான். வாயை திறந்தா பணம் பணம் பணம். அந்த மீனுடைய முடிவுனாச்சு தூக்கி எறியலாம் கடல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்கள. கடைசி நாட்கள் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள், வாசிங்க. நான் சொல்ல சரியா? ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்தது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். பூர்ணத்துவத்தை அடையக்கூடிய கடைசி நாட்கள்ல வாயில நீ பணம் 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 வச்சுக்கிட்டே அலையிறியே ஊழியக்காரனே. ஆதிக்குரிய சபை சொல்லிக் கொள்ளக்கூடிய சபைகளே, மனவாதி சபையில் உள்ள ஊழியர்களை, விசுவாசிகளே,
வாயில பணம் 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 உடனே காசை மட்டும் சாத்தா எடுத்துக்கிட்ட எங்க தூக்கி எறிய போறான்? அக்கினி கந்தேரி கலை தூக்கி போட போறான். ஆவின்னு சொன்னாரு, இந்த மெலிஞ்ச ஆவிக்குரிய நிலை இல்லை, பூரா மெலிஞ்சு எலும்பு தோணுமா அந்த கருவாடுக்கு பாருங்களேன், ஜஸ்ட் லைக் அதான். அப்ப ஆவியன் சொன்னாரு, மகனே உன் காலை முத்தமிடுது பாரு. அந்த மீன்கள் எடுத்து, அப்பதாங்க நான் அந்த மீன் எடுத்து அப்படியே தடவி கொடுத்தாங்க. அந்த மீனை பாரு எவ்வளோ அன்பா இருக்கு. ஒரு காலை அப்படியே முத்தமிடுதே, தன் அன்பை உன்னிடத்தை வெளிப்படுத்துதே. இந்த மீன்கள் யாருன்னு தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க 4 வசனங்களை வாசித்தா, அப்படியே 16, 17 வசனங்கள் வாசிக்கும் போதுங்க, ஆண்டவர் ராத்திரி முழுவதும் சீசர்கள் மீன் பிடிக்க முயற்சிக்கிறாங்க, ஒன்று கிடைக்கல. ஆண்டு சொல்றாரு, வலதுபுறத்துல வலையை போட்டு சொல்றாரு. வலதுபுறத்துல போட்டாங்க, 153 மீன் கிடைச்சது. ராஜா சொன்னாராம், நம்ம பைபிள் யோவான் 21 வாசிக்கிறோம், அவைகளில் சிலவற்றை எனக்காக கொண்டு வா, நீதான் உனக்கு வச்சுக்க அப்படின்னா, இயேசுவுக்கும் ஊழியக்காரன் ஊழியத்தின் மூலமாய் மீட்கப்பட்டவர்களுக்கும் உரிய மீன் இயேசு ராஜா வலதுபக்க வலையை போட சொன்னதுனால வலை என்பது ஊழியம். ஊழியத்தின் மூலமாக மீட்கப்பட்ட மீன்கள் அவர்கள் சேர்க்கப்படும் மீன்கள், களஞ்சியத்திலே முற்றிய கோதுமைகளாக மிகுந்த கனி கொடுக்கு விருட்சமானவர்கள் சேர்க்கப்படுகிறவர்கள் என்று ஆண்டு சொன்னார். இந்த சத்தத்தை கேட்கிற மணவாடி சபையே, இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள சபைகளே, உங்க வாயில மீன் வச்சிருக்கீங்களா? சத்தியத்தை வச்சிருக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. Mighty Jesus. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவைகள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்ன ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் எபிரேயர் 9:28 தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, இவருடைய சிந்தையெல்லாம் இதுங்க, இவருடைய குடியிருப்பதுங்க பரலோகம், சீயோன். இந்த சீயோனுக்கு உரியவர்கள், அவர் சிந்தை செயல்பாடுகள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தை சார்ந்ததாய் பரலோகத்தில் இருக்கிற மணவாளனை மாத்திரம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர், இவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ரட்சகர் வரப்போறாருங்க. அந்த ரட்சிப்பின் தேவன் இவளுக்கு எதை கொடுக்க வரப்போகிறார்? இந்த ரட்சிப்பின் மணவாளன் இவளுக்கு எதை, இவர்கள் அந்த ரட்சிப்படைய இவர்கள் எப்படி ஆயத்தமாகணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.